இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எப்படா வெளியே போறது? என்னடா இல்ல ரொம்ப அழகா இருக்கு. இந்த நேரத்துல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? கிடைக்கிற கேப்ப தானே யூஸ் பண்ண முடியும். முதல்ல இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிடா. கொஞ்சம் வெயிட் பண்ண பார்க்கலாம். சரிண்ணே, நான் என் ரூமுக்கு போறேன். சரிம்மா. சும்மா இருடா. சும்மா இருன்னு சொல்றேன்ல. சீனு போயிட்டாங்க, வா போலாம். டேய் வாடா போலாம். போலாம் வா. வா வா வா. ஐயோ, என்னது இது? ஜெயில இருக்கிறவன் இப்படி காசை கொடுத்துட்டு வெளியில வந்திருக்கான். அண்ணே, கதையை பாத்தீங்களா? அவன் செஞ்ச தப்புக்கு அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கான்னு சொன்னாங்க. இப்ப ஏதோ டூர் போற மாதிரி வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த வீடியோ எப்படி இங்க? மாயா வேலைதான் போல. புனேஸ்வரி, உங்க வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சு உள்ள போயிருக்கான். ஆனா உன் செல்வாக்க வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல இது ஏதோ போலி வீடியோ. என்ன அதுல இருக்கிறத ஓம் பையனே இல்லைன்னு சொல்ல போறியா நீ? என்னங்க ஐயா இது? சட்டம் தண்டிக்கும்னு பார்த்தா இப்படி காசை வாங்கிட்டு அவனை வெளியில விட்டுருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க இருக்கிறதுனாலதான் நல்ல போலீஸ்க்கும் கெட்ட பேர் வருது. ஜெயில இப்படிலாம் வேற நடக்குதா? இப்படி உள்ள போய் சொகுசா இருக்கிறதுக்கு பேர் தான் தண்டனையா? ஐயா, இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊரையை ஏமாத்தி அரசாங்கத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கல நீ. வா, உடனே இத போலீஸ் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லு. சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். நான் பேசிடுறேண்ணே. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே. திரும்பவும் நீ இந்த குடும்பத்தை காப்பாத்திட்ட மாயா. என்ன பெரியம்மா நீங்க? நம்ம குடும்பத்தை யாரையும் எதுவும் பண்ண விட மாட்டேன். இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல, எனக்கு அது போதும். அந்த குடும்பத்தை பழிவாங்க யூஸ் ஆகும் தான் அப்படி ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவை எடுத்தது தப்பு இல்லடா. ஆனா இத்தனை நாள் அதை நீ என்கிட்ட மறைச்ச பாரு, அதான் தப்பு. என்னம்மா சொல்ற? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரம்மாஸ்திரமே அதுதானே. அது இவன் அவசரப்பட்டு இன்னைக்கு வெளியில விட்டுருந்தா அது நமக்கு தான் பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த வீடியோ கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயாவையும் ஜானியும் மிரட்ட முடியும். அத வெளியில விட்டுட்டா அப்புறம் நம்மள அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ சொல்றத பார்த்தா ரகுராமுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஜானகியும் மாயாவும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்குன்னு இவன் முன்னாடியே சொல்லி இருந்தா அத வச்சு நான் வேற பிளான் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, இவன் அவசரப்பட்டதுனாலதான் அந்த மாயா இவன் ஜெயில இருந்து வெளியில போறத வீடியோ எடுத்திருக்கான். ஊருக்கு நடுவுல நாம தான் திரும்பவும் அவமானப்பட்டோம். இன்னொரு தடவை என்னை கேட்காம ஏதாவது செஞ்ச உன்னை தொலைச்சிருவேன். சாரி அத்தா. ஏய், அப்ப இந்த வீடியோ உங்ககிட்ட இருந்து டெலீட் ஆயிடுச்சா? பென்டிரைவ்ல இருந்து டெலீட் ஆயிருக்குப்பா. ஆனா சேஃபா வேற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு காப்பி வச்சிருக்கேன். அத வச்சு இதுக்கு மேல நீ எதுவும் பண்ண கூடாது. நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அத்தை,
இன்னைக்கு நீங்களே சமைச்சிருங்க. ஏய், நீ சொல்லிதான் நான் செய்யணுமா? இந்த வீட்ல நான் சமைச்சா யாருக்கு தான் பிடிச்சிருக்கு? என் புருஷன் 1008 குறை சொல்லுவாரு. சீனுவும் சுத்தமா சாப்பிடவே மாட்டான். எனக்கு எதுக்கு இந்த வம்பு? பேசாம வழக்கம் போல காய்கறி வெட்டுற வேலையை மட்டும் நான் பாத்துக்கிறேன். என்னாலலாம் சமைக்க முடியாது. ஆ, சித்தி அப்ப நீங்க சமைச்சிடுறீங்களா? ஏய், என்ன ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நான் அதிகமாலாம் இந்த வீட்ல சமைச்சது இல்ல. ஏதோ சின்ன சின்ன உதவி எல்லாம் செய்வேன், அவ்வளவுதான். ஒரு நாள் தானே சித்தி. ஏய், அதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடி. அதுவும் இல்லாம மாமா வேற இன்னைக்கு பஞ்சாயத்துல இருந்து 2 ஆளுங்களோட வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிருக்காரு. நான் பாட்டு சமைக்க தெரியாம ஏதாவது பண்ணி வச்சு நான் தான் அப்புறம் திட்டு வாங்கிக்கணும். என்ன பார்வதி, ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரா? ஆமா அண்ணி, உங்க தம்பி தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, இல்ல வெளியாளுங்கள வந்து நம்ம சரியா சமைக்கலனா அதையும் நாம தான் வாங்கி கட்டிக்கணும். அண்ணி, பேசாம நீங்களே சமைச்சிருங்க. சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அண்ணன் எங்களை தான் திட்டுவாரு. அவரு பஞ்சாயத்து ஆளுங்களோட வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த குறையும் இல்லாம சாப்பிடணும். நானே சமைச்சிடுறேன். பெரியம்மா, இப்போ நீங்க கிச்சன்ல நின்னு வேலை பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு இன்னும் முடியாம தான் போகும். எதுக்கு நீங்க ஹெல்த்த கெடுத்துக்கிறீங்க? இல்ல மாயா, நம்ம வீட்ல சமைக்க வர ஆள் இல்லல்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா, இன்னைக்கு வேணா நான் குக் பண்றேன். ஹே, நீ சமைக்கிறியா? என்ன காமெடி பண்றியா? நீங்க வந்ததுல இருந்து சுடு தண்ணி கூட போட்டதில்ல, நீ சமைக்க போறியா? இங்க பாரு, நீ சமைச்சனா இந்த வீட்ல யாரும் சாப்பிட முடியாது. அதுவும் வெளியில இருந்து வரவங்க நீ சமைச்சது சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா யார் பழி ஏத்துக்கிறது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமைக்கிறேன். ஆ, நீ சமைப்பமா? ஆனா யாரு சாப்பிடுறது? அண்ணி, இவ பேச்சு கேட்டுட்டு நீங்க எதுவும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. இவ சமைச்சது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுவும் வெளியில இருந்து வரவங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம். நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க.